தன் கண் முன்னே மைத்துனர் இறந்த சோகம் தாங்காமல் விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட வாலிபர். ஒரே இடத்தில் நடந்த 2 உயிரிழப்புகளால் சோகத்தில் ஆழ்ந்த உறவினர்கள். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பாறைமேட்டு பகுதியை சேர்ந்தவங்க தான் ஜெயக்குமார். சார்பு ஆய்வாளரான இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்களாமா. அதுல ஒருத்தர் ஷாம் நிஷாந்த், இன்னொருத்தர் ஷாம் வேதன். இவங்க 2 பேரும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க மாமா மகனான ஆனந்தராஜ் அப்படின்றவங்க கூட 3 பேருமே 2 இருசக்கர வாகனத்துல போயிருக்காங்க. அப்ப கோம்பையில இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அவங்க உத்தமபாளையத்துக்கு வரக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில வந்துட்டு இருக்கும் போது கருக்கோட்டை அப்படின்ற இடத்துல ஷாம் நிஷாந்த் அப்படின்றவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் சாலை ஓரமா இருக்கக்கூடிய புளிய மரத்துல மோதி எதிர்பாராவிதமா சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்காங்க. இதுல பின்னாடி இருசக்கர வாகனத்துல ஆனந்தராஜும் ஷாம் நிஷாந்தோடைய தம்பியான ஷாம் வேதனும் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சம்பவத்துல இருந்த ஆனந்தராஜ் தன்னுடைய கண்ணு முன்னாடியே இருசக்கர வாகனத்துல தன்னுடைய மைத்துனர் உயிரிழந்த சோகம் தாங்காம அவரும் அங்க விபரீத முடிவெடுத்து கொண்டது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதை தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே ஆனந்தராஜ் உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இருசக்கர வாகனத்துல தன்னுடைய கண்ணு முன்னாடியே தன்னுடைய மைத்துனர் விபத்துல உயிரிழந்த சோகம் தாங்காம இந்த வாலிபரும் விபரீத முடிவெடுத்து கொண்டது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதை பார்த்த பல சமூக ஆர்வலர்கள் விபரீத முடிவு எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது, அப்படி ஒரு எண்ணம் தோன்றுனா உடனே தமிழ்நாடு மெடிக்கல் ஹெல்ப்லைன் நம்பரான 104 அழைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சென்ட்ரலையே மூக்கை பிடிக்க வைத்த மர்ம பார்சல். டெல்லியில் இருந்து வந்த சுமார் 1000 கிலோ ஆட்டு இறைச்சி. நாய் கூட மோந்து பார்த்துவிட்டு அப்படியே விட்டு சென்ற கெட்டு போன இறைச்சி. இப்படி ஒரு பார்சலை அனுப்பியது யார்? எதற்காக அனுப்பப்பட்டது? தொடரும் தீவிர விசாரணை. டெல்லியில இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தோட பார்சல் அலுவலகத்துக்கு பெரிய பெரிய பார்சல்கள் வந்து இறங்கியிருக்கு. இதுல கெட்டு போன மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கபாப், மஷ்ரூம்கள் வந்ததாகவும் சுமார் 1556 கிலோ அளவுக்கு கெட்டு போன ஆட்டிறைச்சி இருந்ததாகவும் சொல்லப்படுது. இத உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சு கெட்டு போன மட்டன் அனுப்பினது யாருன்னு தீவிரமா விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கிடையில தான் ரயில் நிலையத்துல பார்சல் இறக்கி வைக்கப்பட்டு அந்த இடத்துல நாய்களும் சுற்றி வர காட்சிகள் இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு.